சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்க டி நகர் மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஒரு பிஸியான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல சுசுகி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருடைய 2 வயசு தங்கச்சிக்கு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்த ஒரு பொம்மையை வாங்கிட்டு போனாரு. அந்த பொம்மை கியூட்டா ட்ரெஸ் பண்ணி முடியெல்லாம் ஷார்ட்டா வெட்டி பார்க்கவே ஒரு குழந்தை மாதிரி இருந்த ஜாப்பனீஸ் டால். அவரோட தங்கச்சி ஒக்கிக்குக்கும் பொம்மை ரொம்பவே பிடிச்சி போய் சாப்பிடும் போது தூங்கும் போதுன்னு எப்ப பார்த்தாலும் பொம்மை கூடயே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரே வருஷத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உடம்பு சரியில்லாம 2 வயசான ஒக்கிக்கு செத்தும் போயிடுச்சு. செத்து போன ஒக்கிக்குவை திடீர்னு மறக்க முடியாம எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை கூட இருந்த பொம்மைக்கும் ஒக்கிக்குன்னு அந்த குழந்தையோட பேரையே வச்சாங்க. பேரை வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் ஒரு வித்தியாசமான விஷயத்த எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒக்கிக்கு சாகும்போது பொம்மையோட முடி எல்லா பொம்மையோட முடி மாதிரியும் நார்மலா சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் காலை தாண்டியும் முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு பயந்து போன எல்லாரும் இந்த முடியை லேபுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனா அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்த ரிசர்ச்சர்ஸ் இது மனுஷனோட முடின்னு சொன்னாங்க. சயின்ஸால கூட சில விஷயங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது.